ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டுட்டோரியலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லோடு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கொயர் டைப்பில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி பாக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லோடு ஸ்டிச் வந்து எப்போதுமே போடும்போது வந்து கிராஸாக தான் இருக்கணும். நீங்கள் எந்த சைடு வேணுமாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் வந்து இது மாதிரி கிராஸாக வந்து முடியணும். இது மாதிரி தான் வந்து கிராஸாக முடியணும். இப்போ வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைடாக தான் போடணும். இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, பாக்ஸுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் அந்த கோடு மேலே ஒரு ஸ்டிச்சு, குட்டியாக ஒரு லாக்கு. பெரிய செயின் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி செயின் வந்து நம்ம இந்த கோடு மேலே தான் போடுறோம். பெரிய செயினு, அப்புறம் இந்த கோடு மேலே குட்டியாக ஒரு லாக்கு. இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டுக்கு முன்னாடி வந்து பெரிய செயின் வந்து குத்தி எடுக்கணும். இந்த கோட்டு மேலே வந்து குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அடுத்தது பண்ணணும். கோட்டுக்கு உள்ளேயே குத்திட்டேன்னா அதுக்கப்புறம் கோட்டுக்கு வெளியில் கோட்டு உள்ளே குத்திட்டு அதுக்கப்புறம் கோட்டுக்கு வெளியில் குத்தணும். வெறும் செயின் ஸ்டிச் தான், அதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக போடுறோம். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் லாக் போடுறோம். இதுதான் லோடு. பெரிய செயின், அப்புறம் குட்டியாக ஒரு செயின். இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து த்ரெட்டு வச்சு எப்படி பட்டுறதுன்னு சொல்லித்தரேன். இதிலே வந்து டபுள் கலர் 3 கலர் வச்செல்லாம் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எப்படி வந்து லோடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பீடு வச்சு போடுறது, கட்தானா வச்சு போடுறது, சாதிக்கோரா எல்லாமே வந்து இதே மாடலில் தான் பண்ணணும். கோட்டுக்குள்ளே கோட்டுக்கு வெளியிலையும் போயிடக்கூடாது. கோட்டு மேலே அந்த குட்டி லாக்கு குத்தி எடுத்திங்கன்னா ஒன்று போல் இருக்கும். நம்ம ஆரம்பிக்கும் போதே கிராஸாக ஆரம்பிக்கணும். இதே மாதிரி தான் லோட் போடணும். லோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் சுற்றி வர வந்து செயின் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம்.
இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து லோட் போடணும். கோட்டுக்குள்ளே, அப்புறம் இந்த கோட்டுக்கு மேலே இப்படி தான் கொண்டாந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் நாட் போட்டுக்க வேண்டியதான். நீங்கள் வேணும்னா அவுட்லைன் வந்து சுற்றி வர போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த லோட் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து எப்படி வந்து முடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சைட்லேருந்து இப்போ ஆரம்பித்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் கிராஸாகவே ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே அது ஈஸியாகவே கிராஸாக வந்து முடிஞ்சிடும். இப்படி தான் வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு நீங்கள் அவுட்லைன் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதோட இப்போ எனக்கு த்ரெட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் நான் மறுபடியும் கொஞ்சோண்டு த்ரெட் எடுத்துகிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து பாதியோடு எனக்கு வந்து த்ரெட் முடிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ கடைசியாக போட்டோம்ல செயினு, அந்த செயினுக்கு நடுவுலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எப்போதும் போல் செயின் போட்டுக்கோங்க. போட்டு அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நூல் வந்து இடையில அறுந்துருச்சுன்னா அந்த இடத்துல முடிச்சு போட்டுட்டு, அந்த முடிச்சு போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த செயினில் நடுவுலேருந்து எடுத்திங்கன்னா அது தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இங்கே வந்து நூல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செயின் நடுவுலேருந்து எடுத்து இது ஃபுல்லாக போட்டிருக்கேன். நூல் வந்து அப்படியே தொடர்ந்து போட்ட மாதிரி இருக்கும் அவுட்லைனு. இது மாதிரி தான் வந்து நீங்கள் லோடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கிராஸாக ஆரம்பிக்கணும். அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து முடிஞ்சிடும். எண்ட்லேயும் வந்து அதே மாதிரி கிராஸாக வந்து முடியும். அதாவது இந்த கோட்டுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் இந்த கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு. பெரிய செயின் வந்து இந்த கோட்டுக்குள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோட்டு மேலே குட்டியாக ஒரு லாக் போட்டு திருப்பணும். இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் லோடு போடும்போது இது மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.